காவ்யா பேசிட்டியாமா? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க? காவ்யாவை இன்னும் கொஞ்ச நேரம் பேச சொல்லிருக்கலாம்ல. என் தம்பி கண்ணு முழிச்சிருப்பான்ல டாக்டர். மேடம், இது வெறும் அப்சர்வேஷன் தான். முதல் நாளுக்கு இதுவே ஜாஸ்தி. இதுக்கு மேல அவர் ஸ்டெயின் ஆகிறது நல்லதில்ல. நாளைக்கு மறுபடியும் பேச வைக்கலாம். இல்ல டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரம் காவ்யா பேசினா என் தம்பி முடிச்சு வந்துருவான் டாக்டர். கொஞ்ச நேரம் பேச விடுங்க டாக்டர். சார் கொஞ்சம் புரிய வைங்க சார். சத்யா, டாக்டர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் சொன்ன மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இவங்கள 1 வீக் இதே மாதிரி கூட்டிட்டு வந்து பேச வைங்க. சீக்கிரம் சரியாயிடுவாரு. இப்போதைக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. புரியுதா? நான் சொன்னலம்மா, இப்ப நம்புறியா? உன் குரலை கேட்டதும் என் தம்பி எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? இன்னும் 1 வாரம் தாமா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். தினமும் வந்து பேசி என் தம்பி எனக்கு மீட்டு கொடுமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. நான் கிளம்புறேன். என் ஹேண்ட்பேக். டேய், அந்த பேக் போன்லாம் கொடுங்க. இந்தாங்க போன். என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? பரவாயில்ல, நான் வீட்ல டிராப் பண்ண சொல்றேன். பிச்சமுத்து, இல்ல இல்ல, உங்களை வீட்ல டிராப் பண்ணு. அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். காலிங் பெல் சத்தம் கேக்குதுலம்மா, போய் கதவை தரமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உட்காரு. உட்காருன்னு சொன்னேன். ஜோதி மா, காவியா தாமா வந்திருக்கா. தெரிஞ்சுதான் சும்மா இருக்கேன், நீயும் சும்மா இரு. தீபக், யாராவது கதவை திறங்க. தீபக், அம்மா மா கதவை திறங்க. நேரமா கதவை தட்டிட்டே இருக்காமா. ஜோதி, போய் கதவை திறமா. ஏய், அவ ஊரெல்லாம் சுத்திட்டு நேரங்கட்ட நேரத்துல வருவா. நான் போய் கதவை திறந்து உள்ள கூப்பிடணுமா? மா, அண்ணனும் இல்லம்மா, ஏதோ ஈவென்ட்டுக்கு போயிட்டு விடிஞ்சுதான் வருவேன்னு சொல்லிருக்காமா. தேவையில்லாத பிரச்சனை வேணாமா, கதவை திறந்து விட்டுறலாமா. இங்க பாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீ எழுந்துரு, உனக்கு நேரம் ஆச்சுல, நீ போய் தூங்கு. ஜோதி, கதவை திறங்க. தீபக், யாராவது உள்ள இருக்கீங்களா? மா, கதவை திறந்து விட்டுறலாமா. உன்னை தூங்குன்னு சொன்னேன், போ உள்ள.
ஏ காவியா, காவியா, ஏ காவியா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? அது நேத்து நான் வெளியில போயிட்டு வந்தேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க வந்ததும் கதவை தட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலிங் பெல்லும் அடிச்சேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். கதவு திறக்கலையா? அது எப்படி திறக்காம இருப்பாங்க? மா, ஜோதி, கதவு திறங்க. மா, 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 கதவு திறமா. மா, எவ்வளவு நேரமா கதவு தட்டுறது? என்ன இவன் இப்படி கதவு தட்டுறான்? ஏ ஜோதி, யாராச்சும் கதவு திறங்களேன். என்னடா, ஒரு தடவை தட்டினா கதவை திறக்க போறேன், அதை விட்டுட்டு காலிங் பெல் அடிக்கிற, அத்தனை தடவை கதவை தட்டுற, என்னதாண்டா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? மா, நைட்டு ஃபுல்லா காவிய கதவை தட்டி இருக்கா. நீங்க திறக்கலன்னா வாசல்லே படுத்து தூங்கி இருக்கா. எதுக்கு கதவு திறக்கல நீங்க? கதவை தட்டினாளா? நைட்டு 10 மணி வரைக்கும் கதவு திறந்துதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ள போனேன். ரொம்ப நேரம் தூக்கம் வராம படுத்துதான் இருந்தேன். கதவை தட்டின சத்தம்லாம் கேட்கவே இல்லையே. மா, என்னம்மா பேசுற? யாராவது கதவு கூட தட்டாமலே வாசல்ல படுத்து தூங்குவாங்க? அம்மாக்கு தான் கேட்கல, நீ ஏன் கதவு திறக்கல? நான் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு தூங்கிட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கலையே. ஏய், இதெல்லாம் ஒரு பதிலாடி? டேய், அவகிட்ட ஏன்டா கோவப்படுற? சத்தம் கேட்டிருந்தா கதவை திறந்து விட்டுருக்க போறோம். கேட்கல, அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? காவியா, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க கதவு திறக்கலன்னா அவங்க 2 பேர்ல யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? என்கிட்ட அவங்க யார் ஃபோன் நம்பரும் இல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் எடுக்கல. எனக்கு ஃபோன் பண்ணியா? ம். ஆமா, கால் வந்திருக்கு. சாரி காவியா, ஈவெண்ட்ல இந்த சத்தத்துல எனக்கு எதுவும் கேட்கவே இல்லை. என் போனே நான் இப்பதான் செக் பண்றேன். நான் வரதுக்கு லேட் ஆகும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஏண்டா, என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்டயும் சொல்லிருப்ப. அவ அவங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அவ வெளியே படுத்திருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? போங்கம்மா, ஆளாளுக்கு ரீசன் சொல்லிக்கிட்டு. பாவமா அவ. நீ வா காவியா, நம்ம போலாம். நவுருங்க. உட்காரு உட்காரு. இந்தா காவியா, தண்ணி குடி. என்ன காவியா, நீ குழந்தை மாதிரி இருக்க. யாரும் கதவு திறக்கல, நானும் போன் எடுக்கலன்னா எதுக்கு வாசல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்க? ஒரு ஆட்டோ பிடிச்சு உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துருவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு உட்கார்ந்தேன். எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. ஏய், கைய காமி. காவியா, ஒரு நிமிஷம் கைய காமி. காவியா, கைய காமி. காவியா, பாரு கொசு எப்படி கடிச்சிருக்குதுன்னு. கைய காமி. என்னது இது? இது ஆலோவேரா ஜெல் தான் காவியா. கொசு கடிச்சா ஊறாம இருக்கணும்ல, அதுக்குதான். கைய குடு குடு, பாரு எப்படி செவந்து போயிருக்குதுன்னு. நான் தான் காவியா கால் எடுத்திருக்கணும். நான் மட்டும் கால் எடுத்து பேசியிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. சாரி காவியா, இனிமேலாம் நான் இப்படி பண்ண மாட்டேன்.